தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் வழங்கப்படும் உதவித்தொகை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்திருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தற்போது வரை வழங்கப்படாமல் இருந்து வருவதால் அந்த உதவித்தொகையை எந்தவித கால தாமதமும் இன்றி உடனடியாக வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்களின் குடும்ப அட்டையை ஏஏஒய் கார்டாக மாற்றி மாதம் 35 கிலோ அரிசியை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டம் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்த அவர்களோ தடுப்புகளை மீறி உள்ளே செல்ல முயற்சிக்க அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அச்சங்கத்தின் சார்பில் 5 நபர்கள் மட்டும் சென்று கோரிக்கை மனுக்களை வழங்கினர். பின்னர் போராட்டம் முடிவுக்கு வந்தது.